கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த அக்டோபர் மாதம் இந்த கடைசி நாளிலே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 16:13. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அன்றைக்கு ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தபோது ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்ட ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அங்கே சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடிப்போனாள். அவள் ஒரு நீரூற்றண்டையில் இருக்கும் பொழுது தேவ தூதனானவர் எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போனா என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொன்னார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவுக்கு பெயர் லாகாய் ரோயி எனப்பட்டது. ஆகார் என்றால் பரதேசி என்று அர்த்தம். ஆகாரை போல பரதேசியாய் நிலையில்லாத வாழ்க்கையில், ஆகாரை போல துரத்தப்பட்ட நிலையில், கைவிடப்பட்ட நிலையில், ஆதரவற்ற நிலையில், தாகத்தோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு போராட்ட நிலையில் இருக்கிற நம்முடைய தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் வனாந்திரத்தில் இருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே எகிப்தில் இருந்தபோது அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டு சொன்னார், நான் எகிப்தியர்களால் அவர்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்கத்தை நான்